இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் கவாலி திரைப்படம் பார்த்து கடுப்பான தமிழ் ஃப்ரெண்ட்களே, இன்றைக்கு நாங்கள் கவாலி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இயக்குனர் ரஞ்சித் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கபாலி. இன்றைக்கு நாங்கள் கபாலின்ற 2 விடயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கபாலின்ற நன்மைகள், மற்றது வந்து கெட்ட விஷயங்கள். அதாவது முதலாவது பார்க்க போகிறது கபாலி படத்தின் நன்மைகள், அதாவது நல்ல விடயங்கள். கபாலி படத்தின் நல்ல விடயங்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த தள்ளாத வயதினிலும் கபாலி திரைப்படத்தை திடமாக முடித்த எங்கள் தமிழின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல்ல ஒரு செலவு. அடுத்தது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் இது ஒன்று தான். என்னென்னா நாங்கள் இதையும் நல்ல விஷயம் ஒன்று சொல்லாமல் இருக்கலாது. என்னென்னா அவர் வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார் அவர் நாங்கள் இந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கலாது. அடுத்தது வந்து கெட்ட விஷயங்களை பார்ப்போம். கதையிலிருந்து, தயாரிப்பிலிருந்து, காமெடியிலிருந்து, ஃபைட்டிலிருந்து எல்லாமே தப்பாக அமைஞ்சிருக்குது. உதாரணம் பார்க்க போனோம்னா ரஜினிகாந்த் வந்து தன்னை மனைவியை தேர்ற அந்த அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 25 நிமிஷம் கார்லேயே அவர் போய் கொண்டிருப்பார், காரில் ஃப்ளைட்டில் போய் கொண்டிருப்பார். அந்த டைமில் நான் தியேட்டரில் தூங்கிட்டேன். நீங்கள் என்ன செய்த, நீங்கள் கீழுக்கு கொமாண்டில் போட்டுக்கொள்ளுங்க. நான் அதுக்குரியதை நான் அடுத்த வீடியோவில் தாரன் உங்களுக்கு அதுக்குரிய பதில்களை. ரெண்டாவது பார்க்க போனீங்கன்னா ஃபைட்டில் வந்து வில்லன் வந்து சூப்பர் ஸ்டார் வீட்டில் டீ ஊத்துறவரை கொண்டு வந்து வில்லனாக போட்ட மாதிரி கிடந்துச்சு. ஏன்னாண்டா அவரை பார்த்தா குழந்தை பிள்ளையை கண்டு சிரிக்கும். ஆனால் எப்படித்தான் அவரை வில்லனாக போட்டாங்களோ தெரியா. சூப்பர் ஸ்டாருக்கு பொருத்தமான வில்லனை தயாரிக்கிறதுல தேர்வத்தில் அவங்க வந்து கண்டையில் மிச்சம் பண்ணியிருக்காங்க போல, நம்மளுக்கு அது தெரியாது. கொமெடியன்ட்டு நான் இது வரைக்கும் அந்த படத்தில் எதையும் பார்த்ததில்லை. அப்படி ஏதாச்சும் கொமெடியன் நீங்கள் பார்த்தா கீழுக்கு கொமாண்டில் போடுங்க, நான் திருப்பி படத்தை போய் பார்த்துட்டு வந்து சிரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கதையில் இது வரைக்கும் எதுவுமே நல்லபடியாக அமையலை. சூப்பர் ஸ்டார் நடைக்கும் அவரோட திடமான பேச்சுக்கும் அதுக்காக படத்தை பார்க்கலாமே தவிர அதை ஒரு படம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாது. இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்டா, இதுவரைக்கும் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம மாடியில இருந்து விழுந்து குதிச்ச இளைஞனுக்கும் 2 நாளுக்கு முன்னுக்கே போய் தியேட்டர் வாசல்ல படத்துக்கு கிடந்து டிக்கெட் எடுத்த இளைஞர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் ரஞ்சித் வந்து இவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பதில் சொல்ல வேண்டியது அவற்றை கடமை. இப்படியான திரைப்படங்களை நீங்க தொடர்ந்து தந்து கொண்டிருந்தால் நாங்கள் சூப்பர் ஸ்டாரின் ரசிகராக எப்படி இருக்க முடியும்? 2 நாளுக்கு முன்னுக்கு போய் வெயிட் பண்ணி நின்று சண்டை பிடிச்சி இடிபட்டு கடிபட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கி நாங்கள் டிக்கெட் வேண்டி படம் பார்க்க உள்ள போனோம். எங்கள் எதிர்பார்ப்புக்குரிய படத்தை நீங்கள் எங்களுக்கு தரையில்லை ரஞ்சித். அதனால் இப்போ இறந்து போன எங்களோட ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகருக்கு நீங்கள் என்ன படம் சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அது உங்களோட கடமை. நெருப்புடான்ற எங்களுக்கு டெய்லரை காட்டி படத்தில் வரும் புகையை மட்டும் காட்டி காட்டிட்டீங்க. நாங்கள் இப்போ 1000 ரூபா 2000 ரூபான்னு பே பண்ணி எடுத்த எங்களோட ரசிகர்களோட டிக்கெட் வந்து என்ன செய்ய போறீங்க? நீங்கள் என்ன பதில் கொடுக்க போறீங்க? எனவே தமிழ் ஃப்ரெண்ட்களே, இன்றைக்கு இந்த திரை விமர்சனம் சார்ந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு தந்துறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி தவறான கருத்து இருந்தாலோ இல்லை சரியான கருத்துகள் இருந்தாலோ, உங்களுடைய கோபங்கள் என்றாலும் சரி, சந்தோஷம் என்றாலும் சரி, கீழுக்கு கொமாண்டில் தந்தீங்கண்டா தவறு என்றாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். எனிவே, எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனவே உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பிரைம் நிரோ. வணக்கம்.